சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மனசுக்குள்ள பல எண்ணம் ஓடும். அது என்னமோ சொல்லுவாங்களே, தாழ்வு மனப்பான்மை. என்ன நாம படிக்கல, இவளுக்கெல்லாம் படிச்சவளுக நம்மளை ஏமாத்திடுவாளர்களோன்னு பயந்துக்கிட்டு உங்களை அடிமையாக வச்சிருந்தேன். நமக்கு நம்ம கோபம் தான் பாதுகாப்பு. அதை வச்சு இவளுகளை ஏறி மிதிச்சாத்தான் மதிப்பாளுகன்னு முட்டாள்தனமான முடிவில் இருந்துட்டேன். உண்மையை சொல்றாராமா? கை ஓங்குறேன்னு என்னை பேசுவீல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல நான் ஏகப்பட்ட பேர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஆளாகி வந்திருக்கிறேன். டீ கடையில் வேலை பார்க்குறப்போ வெண்ணி தண்ணியை மூஞ்சியில் ஊற்றிருக்கேன். கட்டடம் கட்டுற மேஸ்திரி சாந்தி சட்டியை வச்சு மண்டையை உடைச்சிருக்கேன். ரத்தம் ஓடும். அதே காயத்தோட மறுநாள் ஆளா போய் வேலைக்கு நிற்பேன். அதை நான் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லலை. சொன்னா வேதனைப்படும், அதை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு வருத்தத்தையும் சங்கடத்தையும் எனக்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு அது என்னை வேற மனநிலை கொண்டு போயிடுச்சு. எதுக்கு இப்ப இந்த பழைய ரெக்கார்டை போடுறாரு? என்னை கஷ்டப்படுத்தி ரசிச்சது இந்த உலகம் தானே. எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. வெறுப்பு கோபமா மாறி எல்லாரையும் காலடியில் வச்சு பார்க்குற புத்தியை கொடுத்துருச்சு. அதுல ஏன் படிச்சவங்கள பூராத்தையும் விரோதியா பார்க்குற புத்தி எனக்கு வந்துருச்சு. என் தம்பிய புத்திசாலித்தனமா யோசிச்சு என்னை சரிச்சு போடுவாங்கன்னு பயந்து அவங்கள முட்டாளா வளர்த்தேனானே. படிப்பு நமக்கு வராது, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காசு இருந்தா போதுங்கிற மனப்பான்மையில அவங்கள வளர்த்ததுக்கு முழு காரணமும் நான் தான். நான் மட்டும்தான். இந்த மாதிரி பல தப்பு பண்ணியிருக்கேன். தெரிஞ்சு பண்ணணும், தெரியாம பண்ணணும். ஆனா செஞ்சது தப்பு. பொம்பளைனா ஆம்பளைக்கு அடங்கி போகணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் வளர்ந்தது அப்படி ஒரு சூழல்ல. கலாச்சாரம்னா அதுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சாருவலை என்னை வேணாம்னு சொன்னா பாருங்க, அப்பதான் படிச்ச பொம்பளையில கண்டாலே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. நீ படிக்கல வேணாம் சொல்ல அவ உரிமை. ஆனா நான் ஆசை வச்ச பிறகு என்னைய பிடிக்கலன்னு எப்படி சொல்லாவ? அதுதான் எனக்கு கடுப்பாய் போச்சு. அவ மேல இருந்த கோவம் தான் உங்களையெல்லாம் கொண்டு வந்து உள்ள பூட்டி வச்சது. முதல்ல ஈஸ்வரியை பூட்டினேன், அப்புறம் அவங்க 2 பேரையும் கொண்டாந்து பூட்டினேன். நீங்களாம் மதுரை சுத்து வட்டத்திலிருந்து வந்த பிள்ளைய பரவாயில்ல. ஆனா சென்னையில் போய் இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வந்தேன் பாருங்க, அதுக்கு காரணம் ஜனனியோட மேடை பேச்சு. நல்லா பேச்சு. பொம்பளைனா எல்லாத்தையும் சாதிக்கலாம், நாங்க நினைச்சா அந்த உலகத்தையே புரட்டி போடலான்னு போயிடுச்சுல. அப்படி ஒரு பொம்பளை புள்ள எப்படி பேசலாம்? அப்படின்னு ஆனவம் அதை தேடி பிடிச்சு அவ அப்பாவை போய் பார்த்து பேசி அவர் மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சேன். எல்லாமே நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பு தான். என் தாழ்வு மனப்பான்மைய அதிகாரமா மாத்தி எல்லாத்தையும் அடக்கி பார்க்கணுங்கிற வெறியாகி போச்சு எனக்கு. அதோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் சுயநலம் தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட முடிச்சுக்கோரா?
எப்பா என்னப்பா இது? ஏன் இப்படி செய்யற? நீ இந்த வீட்டு சாமி ஐயா. இல்லம்மா, இல்ல, நான் சாமியும் இல்லை ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்தில் நீ மட்டும் என்னை தட்டி கேட்டிருந்தீனா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேம்மா. என்னை சாமி பூதம்னு தூக்கி வச்சு பேசினதுனால தான் நான் அகம்பாகம் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டேன்.